விவசாயி இளவரசி. நீண்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டுல இளவரசி வித்தியாசமா பிறந்தாங்க. இளவரசி பென்சோக்கு பிறந்ததுல இருந்தே விவசாயம் மேல ஆர்வம். அவங்க வளர வளர விவசாயத்து மேல அக்கறை அதிகமாயிட்டே இருந்துச்சு. ராணி இதெல்லாம் அழகா ரசிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அரசருக்கு இதுல விருப்பமே கிடையாது. ஓ, செடி வளர்க்கறது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. பாரு, அவ எவ்வளவு அழுக்கா இருக்கான்னு. ஒரு இளவரசி இந்த மாதிரியா இருப்பா? உடனே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போ. நானே அவளை இங்க இருந்து கூட்டிட்டு போறேன். தேவையில்லாம அவளை அழ வைக்காதீங்க, விடுங்க. அவ நண்பர்கள் கூட அவ நல்லாதான் பழகுறா. அவ இங்க சந்தோஷமா இருக்கா. சாப்பிட வரும்போது அவ கை கால்லாம் கழுவிட்டு ஒரு இளவரசி மாதிரி வந்துருவா. நான் உங்களுக்கு சத்தியம் பண்றேன். காய்கறி தோட்டத்துல வேலை செஞ்சுட்டே தான் இளவரசி வளர்ந்துட்டு இருந்தாங்க. அழகான காய்கறியை விளைவிக்க இளவரசி இரவும் பகலுமா உழைச்சிட்டு இருந்தாங்க. வருடங்கள் கடந்தது. இளவரசி பெல்சோவ முடிசூட்ட வேண்டிய காலமும் வந்தது. அதுக்காக இளவரசர் அவளுக்காக ஒரு நல்ல திட்டம் வச்சிருந்தாரு. நீ முடிசூட்டினதுக்கு அப்புறமா இந்த நாட்டை ஆள்ற உரிமை உனக்கு வந்துரும். ஒரு நாள் உனக்கு பிடிச்ச இளவரசனை நீ தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த நாட்டை ஆளலாம். உனக்காக அருமையான எதிர்காலம் காத்துக்கிட்டு இருக்கு செல்லும். ஓ, என் அன்பான மகள் இப்ப இளவரசியா முடிசூட போறா. என்ன ஆச்சுமா, சொல்லுமா. உனக்கு இதுல சந்தோஷம் இல்லையா? செல்லும், என்ன ஆச்சு? அதுவா, அது விஷயம் என்னன்னா, அம்மா அப்பா, நான் எனக்கு அரசியா முடிசூட கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. ஆமா. என்ன முட்டாள்தனம் இது? எதுக்காக? அரசவையில உட்கார்ந்து தீர்ப்பு சொல்றத என்னால நினைச்சு கூட பார்க்கவே முடியல. என்னால முடியாது. வேற என்னதான் உனக்கு செய்ய பிடிக்கும்? அரசியா இல்லாம வேற என்ன செய்ய நீ ஆசைப்படுற? அத தெளிவா சொல்லு. விவசாயி. அப்பா, நான் விவசாயியா ஆக விரும்புறேன். இதை விட பெருசா எனக்கு வேற எதுவுமே தெரியல. சூரியன், அந்த அழகான காத்து, நிலத்துல என் பாதம் படுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விதைக்கிறத விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்லப்பா. அத பராமரிக்கிறது, அது வளர்றத பாக்குறது, நான் விதைக்கிற பயிர்கள் வளர்றத விட எனக்கு எதுவுமே பெருசா தெரியல. அதுதான் நமக்கு அருமையான உணவா மாறப்போகுது. முட்டாள்தனம். விவசாயியாவா? வெறும் விவசாயியாவா? நீ இளவரசிங்கிறத மறந்துடாத. தயவு செஞ்சுப்பா, நீங்க எனக்கு முடிசூடினா நான் மோசமான ஆட்சி தான் செய்வேன். அது உங்களுக்கும் சரி, நம்மளோட மக்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுக்கும். ஆனா நான் நல்ல விவசாயம் செய்வேன். என்னோட பயிர்கள் தான் இந்த நாட்டிலேயே மிக சிறந்ததா இருக்கும். இதுக்காக தான் நீ விவசாயம் பண்ணணும்னு சொல்றியா? உன்னோடதுதான் சிறந்த பயிரா இருக்கணுங்கிறதுக்காகவா? ஆமா, ஆனா விவசாயம் பண்றது எனக்கு பிடிக்கும். சரி பெலசோவா, இங்க இருக்கிற மொத்த நிலத்தையும் நான் இப்பவே உனக்கு தந்துடுறேன். அப்பா, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. இளவரசி நிலத்துல ரொம்ப கடுமையா உழைச்சாங்க. ரொம்ப ஆர்வத்தோட அவ விவசாயம் செய்ய ஆரம்பிச்சா. நிலங்களை நிறைய பிரிவுகளா பிரிச்சு அதுல காய்கறிகளையும் பயிர்களையும் விதைக்க ஆரம்பிச்சா. வீட்டுல சமைக்க தேவையான காய்கறிகளையும் அவ வீட்டு தோட்டத்திலே விதைக்க ஆரம்பிச்சா. உனக்கு ரொம்ப பசிக்குதா? பயிர்களை சாப்பிடாத, இங்க வந்து இதை சாப்பிடு. மனிதர்கள் மாதிரியே நீயும் இதை சாப்பிட உனக்கு முழு உரிமை இருக்கு. இந்தா, வந்து சாப்பிடு. ஓ, பசிக்குதா? இந்தா உனக்கான சுத்தமான பசும்பால். எவ்வளவு அழகான வலை! நீ ஒரு ஓவியம். அங்க இருந்த மிருகங்கள் எல்லாம் இளவரசி கூட பழக ஆரம்பிச்சது. அதுங்களுக்கெல்லாம் இளவரசி நல்ல உணவு அளிச்சு அதுங்களை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப அன்போடு அந்த பயிர்களை விதைச்சதுனால அது ரொம்ப ஆரோக்கியமாவும் சுவையாவும் இருந்தது. புதுசா விதை விதைக்கிற காலம் நெருங்கி வந்தது. அதனால அரசர் ஃபேரி தண்டரினாவை பார்க்க கிளம்பி வந்தாரு.
நான் இதுக்கு மேலேயும் உன்னை விவசாயம் செய்ய விட மாட்டேன். அது நம்மளோட அரசர் தானே. நம்ம அன்பான இளவரசிக்கு எதிராக என்ன திட்டம் தீட்டுறாரு? நான் உங்க உயிரை காப்பாத்தும் போது எனக்கு தேவைப்படும் போது நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேட்பேன்னு சொல்லியிருந்தேன். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை எப்படி மறப்பேன் அரசே? இப்ப எனக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. உங்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லுங்க அரசே. என்னோட பொண்ணு அரசியா முடிசூடி இருக்க வேண்டியது. ஆனா அதுக்கு பதிலா அவ விவசாயத்தை தேர்ந்தெடுத்தா. அது வெற்றிகரமா நடக்கிறதுனால அவ விவசாயத்தை மட்டுமே கவனத்தோட செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஒரு முறை அவ விவசாயத்துல தோத்தான்னா அப்பதான் அவளுக்கு எல்லாமே புரிய வரும். விவசாயத்தை அவ விட்டுருவா. அதுக்கப்புறமா அரசியா அவ முடிசூட்டிப்பா. அப்படியா? சரி, இதுல என்னோட உதவி உங்களுக்கு என்ன தேவைப்படுது சொல்லுங்க. வறட்சியை ஏற்படுத்து. அது மூலியமா என் பொண்ணு விதைச்ச விதைகள் அனைத்தும் வீணா போகணும். ஒரே ஒரு நிலத்துல மட்டும் என்னால எப்படி வறட்சியை ஏற்படுத்த முடியும்? மொத்த நாட்டுக்குமே தான் நான் வறட்சியை ஏற்படுத்த முடியும். இருக்கட்டும், என்கிட்ட உணவுப் பொருட்கள் நிறைய இருக்கு. என்னால வறட்சியை சமாளிச்சுக்க முடியும். அந்த கிளி பெல்சோவா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுச்சு. இளவரசி ஆத்தூரமா இருக்கிற ஒரு நிலத்துல தன்னோட விதைகளை விதைக்க ஆரம்பிச்சாங்க. வறட்சி நாட்டுல இருக்கிற எல்லா இடத்தையும் தாக்குன போதும் இளவரசியோட பயிர்கள் மட்டும் நல்லா ஆரோக்கியமா வளர்ந்துச்சு. அரசர் ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டாரு. தேவதைய நோக்கி அவர் போனாரு. அந்த கிளியும் பின்னாடியே பின்தொடர்ந்துச்சு. அதுக்கப்புறமா என் பொண்ணோட தோட்டத்துல பயிர்கள் எல்லாம் ரொம்ப நல்லா வளர்ந்திருக்கு. திரும்ப இது நடக்க கூடாது. இந்த தடவை விதை விதைக்கும் போது பெரிய வெள்ளத்தை உண்டாக்கு. அது மூலியமா அவ விதைச்ச பயிர்கள் அத்தனையும் வீணா போகணும். ஆத்து வெள்ளம் மத்த பயிர்களும் வீணா போகும். பரவாயில்லையா? அத பத்தி கவலை இல்ல. நாங்க எப்படினாலும் தப்பிச்சுப்போம். ஆனா இளவரசி விவசாயி ஆகிறத மட்டும் என்னால அனுமதிக்கவே முடியாது. மறுபடியும் கிளி அங்க நடந்த எல்லாத்தையுமே சொல்லிடுச்சு. அதனால அடுத்த விதை காலத்துக்கு இளவரசி மலைக்கு மேல எல்லாத்தையும் விதைக்க ஆரம்பிச்சாங்க. எந்த ஒரு வெள்ளமும் தன்னோட பயிர்களை நெருங்காதபடி மலை உச்சியில விவசாயம் பண்ணாங்க. விதைகளும் பாதுகாப்பா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அரசர் ரொம்ப எரிச்சல் அடைஞ்சாரு. உங்களோட பொண்ணு ரொம்ப அறிவாளியா இருக்கா. அவளுக்கு விவசாயம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ விவசாயமே பண்ணட்டுமே. நான் அதை ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டேன். என் பொண்ணை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். அவளோட பயிரை அழிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணு. பறவைகளை அனுப்பி தாக்குதலை நடத்து. ஆமா, இந்த திட்டம் சரியா இருக்கும். பயிர்களை சாப்பிட நிறைய பறவைகளை அனுப்பு. வழக்கம் போல இதையும் கிளி வந்து இளவரசி கிட்ட சொல்லிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றது? நான் என் நண்பர்களை கூப்பிட்டு பயிரை சுத்தி பெரிய வலையை உருவாக்குறேன். எந்த பறவையாலையும் பயிரை நெருங்க முடியாது. அதனால சிலந்திகள் எல்லாம் தன்னோட நண்பர்களை கூட்டிட்டு வந்து எல்லாரோட முயற்சியாலையும் ஒரு வலைய விரிச்சாங்க. பறவைகள் வரும்போது அந்த பறவைகளால ஒரு விதைய கூட தொட முடியல. அதனால நாட்டுல இருக்கிற மத்த விளைநிலங்களுக்கு போய் அங்க இருக்கிற பயிர்களை அது சாப்பிட ஆரம்பிச்சது. தேவதையே, அவளோட நிலத்துக்கு எலிகள் அனுப்பு. கவலைப்படாதீங்க இளவரசி. நாங்களும் என் நண்பர்களும் எலிகள் உள்ள வராத மாதிரி வலை அமைக்கிறோம், சரிங்களா? நானும் என்னோட நண்பர்களும் சேர்ந்து எலிகளை பயமுறுத்துவோம். வழக்கம் போல இளவரசியோட நிலம் மட்டும் பாதுகாப்பா இருந்தது. நாட்டுல இருக்கிற மத்த நிலங்களை எல்லாத்தையும் எலி அழிச்சிருச்சு. அதுக்கப்புறமா அரசே, அரசே, தொடர்ந்து 3 பருவங்களா நம்மளுடைய பயிர்கள் அழிஞ்சு போயிடுச்சு. நம்ம நாடே பசியால ரொம்ப தவிக்க போகுது. எந்த உணவுப் பொருட்களும் தானியங்களும் காய்கறிகளும் நம்ம நாட்டுல இல்லையா? எதுவுமே இல்ல அரசே. பக்கத்து நாட்டுல இருந்து தான் நம்ம காய்கறிகளை வாங்கி ஆகணும் அரசே. அதுக்கு நாம பெரும் பொருட்செலவு செய்ய வேண்டியது இருக்கும். எப்படி இருந்தாலும் நம்ம வாங்கி தானே ஆகணும். அதுவும் ஒரு வாரத்திலேயே. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க உணவுப் பொருள் எல்லாமே 7 நாள்ல சுத்தமா காலி ஆயிடும் அரசே. அதுக்கப்புறம் என்ன பண்றது?
இல்ல காலியாகாது, நான் உறுதி அளிக்கிறேன். எப்படின்னு எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க இளவரசி. ஒவ்வொரு பருவத்திலயும் என்னோட நிலம் நல்ல விளைச்சல் கொடுத்ததை நீங்கெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா அரசே, ஆனா ஒரு நிலத்துல விளைஞ்சதை வச்சு மட்டும் நம்ம மக்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்? ஒரு நிலம் மட்டும் என்கிட்ட கிடையாது. அப்பா வறட்சி அனுப்புனார், ஆனா மொத்த நாட்டையும் அது பாதிச்சிடுச்சு. இதோட அவர் நிறுத்த மாட்டார்னு எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு தண்டனை கொடுக்கறதா நினைச்சு அவர் மொத்த நாட்டையும் அழிக்கிறாரு. இது அவருக்கு புரியவே இல்லை. ஒரு நாள் இவரோட பிடிவாதத்தினால மக்கள் எல்லாரும் பசிய சந்திக்க போறாங்க. நாம இப்ப என்ன பண்றது? 2 விஷயம். நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? கண்டிப்பா நாங்க உதவி பண்ணுவோம். காட்டு பகுதியிலயும் மலையிலயும் காலி நிலங்கள் இருக்கான்னு பாருங்க. அங்க நாம விவசாயம் செய்யலாம். நீங்களும் உங்களோட நண்பர்களும் இதுக்காக எனக்கு உதவி செய்யணும். நானும் என் நண்பர்களும் குழி தோண்டுவோம். நானும் என்னுடைய நண்பர்களும் உழவு செய்வோம். நானும் என் காட்டுல இருக்க நண்பர்கள் பறவைகள் எல்லாம் விதைகளை விதைப்போம். என்னோட நண்பர்களும் நானும் பூச்சிகள் வராம பாத்துப்போம். நானும் என்னோட நண்பர்களும் களைகள் எல்லாத்தையும் புடுங்குவோம். அதனால மலைகள்லயும் காடுகள்லயும் 6 இடத்துல நான் பயிரிட்டேன். நண்பர்களோட சேர்ந்து நான் விவசாயம் செஞ்சேன். ஆனா வெறும் 6 நிலங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம நாட்டுல மக்கள் தொகை ரொம்ப அதிகம். எப்படி இந்த உணவுப் பொருட்கள் மட்டும் நம்மளுக்கு பத்தாது. அதனாலதான் இன்னொரு விஷயமும் நான் செஞ்சேன். நான் தேவதை கூட பேசினேன். எனக்கு உங்களோட உதவி தேவை தேவதையே. உங்க அப்பாவுக்காக நான் பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சிரு. அவருக்கு கொடுத்த உறுதிக்காக நான் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம ஒரு சில மனிதர்கள் அவங்க பண்ற தவறுகளால தான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறாங்க. உங்க அப்பா இப்ப மிகப்பெரிய தவறு ஒண்ணு செஞ்சுட்டு இருக்காரு. தன்னுடைய சொந்த மக்களோட பயிர்களையும் அழிச்சிட்டு இருக்காரு. அவர் செய்யறதெல்லாம் தப்புன்னு உணரும் போது நான் அவருக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். எனக்கு வேற வழி தெரியல. அதனாலதான் உங்ககிட்ட நான் இந்த உதவியை கேட்டு வந்திருக்கேன். என்னன்னு சொல்லு. காட்டுலயும் மழையிலயும் ரகசியமான 5 நிலங்கள் இருக்கு. இருந்தாலும் அந்த உணவுகள் மொத்தமும் நாட்டு மக்களுக்கு பத்தாது. என்னோட பயிர்களோட எண்ணிக்கையை உங்களால கூட்ட முடியுமா? உனக்கு தெரியாது, இது செய்யறதுனால நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு உனக்கு தெரியுமா? இன்னில இருந்து நீ எந்த விதைய விதைச்சாலும் அது 100 மடங்கு பெருகும். நான் உனக்கு உத்தரவாதம் தரேன். உன்னோட அப்பாவோட அரசாங்கத்துல எல்லாம் காலியாகும் போது உன்கிட்ட உணவளிக்க நிறைய உணவு இருக்கும். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. தேவதை எனக்கு கொடுத்த கிடங்குல தான் எல்லா உணவுப் பொருட்களையும் காய்கறியையும் சேமிச்சு வச்சிருக்கேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. ஒரு அரசனா நான் ஆட்சி செஞ்சதை விட ஒரு விவசாயியா நீ இந்த நாட்டை நல்லா ஆட்சி செஞ்சிருக்க. என்ன மன்னிச்சிரு பெல்சோவா. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் என்னோட மன்னிப்பை கேட்டுக்கிறேன். விவசாயியா இருக்கிறது எவ்வளவு பெருமையான விஷயங்கிறத நான் இப்போ உணர்றேன். உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு பெல்சோவா. இளவரசி பெல்சோவாவோட அருமையான இந்த செயலால நாடு பசியில இருந்து தப்பிச்சுது. அது மட்டும் இல்லாம இவ எல்லா இடத்துலயும் விவசாயி இளவரசின்னு அழைக்கப்பட்டா. இளவரசி செய்யறது எல்லாருக்கும் விசித்திரமா இருந்தாலும் ஒருத்தர் மட்டும் இத பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. இளவரசர் ரிச்சர்ட். அவளை பார்க்க அவர் வந்தாரு. சரி, இவங்க 2 பேரும் காதலிப்பாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா 2 பேரும் சேர்ந்து விவசாயம் பண்ண ஆரம்பிச்சாங்க. கண்டிப்பா ஒரு நாள் யாருக்கு தெரியும் என்ன நடக்கும்னு.